ரீசெண்ட் டைம்ல நிறைய பேர் வந்து இந்த கேள்வி என்கிட்ட கேட்குறாங்க. எனக்கும் கொஞ்சம் லேண்ட் இருக்கு பத்திர, எனக்கும் ஃபார்மிங் பண்ணணும்னு ஆசை, என்ன பண்றது? ஒரு குடும்ப சூழ்நிலையால பிடிக்காத வேலைக்கு வந்து போயிட்டு இருக்கேன், பசங்க வேலையை விட்டுட்டு ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், அது எப்படி ஸ்டார்ட் பண்றது, எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி முன்னையுமே வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா இது கேட்கறவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்பவே அதிகமாயிருச்சு. ஸோ அவங்களுக்கு என்னோட அனுபவத்திலிருந்து நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, நீங்க ஒரு வேலையில இருக்கும்போது, ஏதாவது ஒரு இன்கம் சோர்ஸ் இருக்கும் போதே சின்னதா ஒரு ஃபார்ம் செட்டப் வந்து நீங்க பண்ணிக்கோங்க. வேலையில இருந்துகிட்டே வேற யாராவது மூலியமா ஹெல்ப் மூலியமா வந்து நீங்க அந்த ஃபார்ம் வந்து பாத்துக்கோங்க. அந்த ஃபார்ம்ல இருந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்டான இன்கம் வரப்ப அந்த ஜாப் வந்து குவைட் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க ஃபார்மிங் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து ரொட்டேஷனுக்கு கண்டிப்பா காசு வேணும். இதை முழுக்க என்னோட சொந்த அனுபவத்துல இருந்தா சொல்றேன். ஏன்னா நான் ஃபார்மிங் ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து இன்கம் சோர்ஸும் கிடையாது, அதே மாதிரி கையில காசும் கிடையாது, கடன் வாங்கி தான் பண்ணேன். அதனால எவ்வளவு பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து என்னோட வீடியோஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். வேலையை விட்டுட்டு நான் ஃபார்மிங் பண்ண போறேன்னு உங்க ஃப்ரெண்ட் யாராவது சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி